ஸோ ஓகே மகளே, அப்படி இருக்கும்போது அடுத்ததா ரொம்பவுமே எதிர்பார்க்கத்தக்க ஒரு காம்போவா இருக்க போறது விஜய் சேதுபதி அவர்களோட காம்போ தான். ஏன்னா புரிஜா கன்னாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தெலுங்கு டிரெக்டர் கூட தான் அடுத்ததா நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் காம்போ பண்ண போறாரு. ஏன் இவர் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம போக்கிரி, பத்ரி அப்படி படங்கள்ல தெலுங்கு வெர்ஷன் எடுத்தது இவர் தான். அது மட்டும் இல்லாம லைகர் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, நம்மளோட விஜய் தேவர்கொண்டா அவர்களோட படம். இந்த படத்தையுமே கூட டிரெக்ஷன் பண்ணியிருந்தது இவர் தான். ஸோ இந்த காம்போ என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மூவி கொடுக்க போகுது அப்படிங்கிறதே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு தூண்டி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதி அப்படின்னு வரும்போது அவரோட பிசிக்ல அவரோட லுக்ல என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் மூவி திரும்ப கொடுக்கலாம் அப்படின்னு பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்கும். அந்த ஒரு இடத்துல ஒரு தெலுங்கு டிரெக்டர், அதுவும் ஒரு மாசான தெலுங்கு டிரெக்டர் கொண்டு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கூட காம்போ பண்றது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பே கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காம்போவும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன் ஃபியூச்சர் பார்க்கலாம்.